இந்த வீடியோ காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமும் மாலையில் ஒரு குழி 57 பாகம் சப்ஸ்கிரைபர் 6 அப்படின்ற வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைபர் கேட்ட 6வது குழிக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் குழி 57 நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சீரியஸ் மட்டும் அல்லாமல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உடனுடனே உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஏதேனும் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ண நேரிட்டீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் ஸ்கிப் பண்ண நேரிடும் அப்படின்ற தகவலை நாங்கள் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் குழி 57 எடுத்து அதை பற்றி முழுமையாக ஆராய்வோம். 2 குழி 57க்கான முடிவை வந்து நம்ம சொல்வோம். 3 அந்த குழிக்கான மனை பரிந்துரைப்போம். 4 அந்த குழிக்கான மனை அளவையும் நம்ம பரிந்துரைப்போம். அப்படி என்பது இந்த வீடியோக்கான கண்டென்ட். குழி எண் 57க்கான சதுர அடி 513 சதுர அடி. 509 முதல் 517 சதுரடி வரை உள்ள அனைத்து மனைகளையுமே குழி எண் 57 வகையை சாரும். இதுக்கான மனை கர்ப்பம் 1 என்றால் கருடம். இது கருட மனை வகையை சாரும். இதுக்கான கணம் ராட்சச கணம். நீங்கள் உங்களுடைய தலைவன் அல்லது தலைவியுடைய கணத்தை கண்டறிந்து இது கூட பொருத்தி நீங்கள் பலன் காணலாம். 1 கர்ப்ப பொருத்தம். பொருத்த எண் 1 என்றால் கருடன். இதுக்கான பொருத்த பலன் நன்று. இதுக்கான மதிப்பெண் 1. 2வது பொருத்தம் வரவு பொருத்தம். பொருத்த எண் 12 என்றால் எல்லாம் உத்தம பலனாய் நடக்கும். இதுக்கான மதிப்பெண் 1. 3 செலவு பொருத்தம். பொருத்த எண் 3. அதுக்கான பொருத்த பலன் குடும்பம் உயர்வு அடையும். இதுக்கான மதிப்பெண் 1. வரவை விட செலவு குறைவாக இருப்பது சிறப்பு. 4 யோனி பொருத்தம். பொருத்த எண் 3 என்றால் சிங்கம். இதுக்கான பொருத்த பலன் வெற்றி. இதுக்கான மதிப்பெண் 1. 5வது பொருத்தம் நட்சத்திர பொருத்தம். பொருத்த எண் 24 என்றால் சதயம். இதற்கான பொருத்த பலன் வெற்றி. இதுக்கான மதிப்பெண் 1. 6வது பொருத்தம் திதி பொருத்தம். திதி எண் 18 என்றால் திருதியை. இதுக்கான பொருத்த பலன் வெற்றி. இதுக்கான மதிப்பெண் 1. 7வது வார பொருத்தம். பொருத்த எண் 2 என்றால் திங்கள். இதற்கான பொருத்த பலன் செழுமை. இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 8வது ராசி பொருத்தம். பொருத்த எண் 3 என்றால் மிதுனம். இதுக்கான பொருத்த பலன் மத்தியமம் என்பதால் இதற்கான மதிப்பெண் அரை மதிப்பெண். 9வது வம்சம். வம்ச எண் 1 என்றால் அந்தனர். இதற்கான பொருத்த பலன் நல்ல பலனும் மங்களகரமும் நிலைக்கும். இதற்கான மதிப்பெண் 1. 10வது அங்கிச பொருத்தம். பொருத்த எண் 3 என்றால் சக்தி. இதற்கான பொருத்த பலன் நன்மை. இதுக்கான மதிப்பெண் 1. 11வது வயது. பொருத்தம் 39. வயது 39. அதற்கான பலன் அதமம். இதுக்கான மதிப்பெண் 0. பார்வை ஒற்றப்பார்வை. எல்லாம் சமபலனாய் நடக்கும். இதுக்கான மதிப்பெண் அரை மதிப்பெண். 13வது பொருத்தம் பருவ பொருத்தம். பொருத்த எண் 4 என்றால் கிழவன். இதுக்கான பொருத்த பலன் மத்தியமம். இதற்கான மதிப்பெண் அரை மதிப்பெண். 14வது யோக பொருத்தம். யோகம் சித்த யோகம் நன்று. இதற்கான மதிப்பெண் 1. 15வது பூத பொருத்தம். பொருத்த எண் 1 என்றால் பூமி. இதற்கான பொருத்த பலன் செல்வம். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். குழிக்கான மொத்த பொருத்தம் 15 + 1. குழி எண் 57க்கான பொருத்தம் 12.5. 57க்கான மதிப்பெண் சதவீதத்தில் சொல்லணும் அப்படின்னா 83%. இது வந்து ஒரு நல்ல மனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அருமையான நல்ல மனை. குறிப்பாக ஒரு சில நபர்கள் 16 பொருத்தத்தில் பாதி, அதாவது 8 பொருத்தம் மட்டும் இருந்தால் போதும் அப்படி என்பவர்களுக்கு இது ஒரு அருமையான மனை. ஆனால் குறிப்பாக வயது எனக்கு அதிகமாக வேண்டும் அப்படி என்பவருக்கு இது வந்து ஒரு நல்ல மனை அல்ல. 16 பொருத்தத்தில் பாதி, அதாவது 8 பொருத்தம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புத்தகங்கள் கூறுகின்றன. அதை மட்டும் எடுத்துக்கொண்டு கட்டும் எண்ணம் கொண்ட நபர்கள் 57 குழியினை பயன்படுத்தி கட்டிடங்கள் கட்டலாம். அல்லாது வயது மட்டும் கன்சிடர் பண்ணுற நபர்களுக்கு மாற்று குழியாக 59, 55 குழியை நாங்கள் பரிந்துரைக்கிறோம். ஆனால் வயது என்பது ஒரு முக்கியமான பொருத்தம். இருப்பினும் வயது என்பது கட்டிடத்தின் வயது மட்டுமே. கட்டிடத்தின் தலைவன் அல்லது தலைவியுடைய வயது அல்ல. கட்டிடத்தின் வயது 39 என்பது
கட்டிடம் 39 வருடம் மட்டுமே இருக்கும், அப்புறம் இருக்காது அப்படி என்பது பொருள் அல்ல. 39 வயது வரைக்கும் இந்த வாஸ்து பொருத்த பலன் பார்த்தோம் இல்லையா? ஸோ நன்மை, செல்வம் இந்த மாதிரி நம்ம இதோடைய பொருத்த பலன் கண்டோம் இல்லையா? அது 39 வரைக்கும் சிறப்பாக செயல்படும் என்றும், அதற்கப்புறம் இது செல்லாது அப்படி என்பது தான் இதற்கான பொருள். எங்களது தனிப்பட்ட பரிந்துரை, முடிந்த வரைக்கும் மாற்று குழியினை ஏதேனும் தேர்வு செய்ய முயற்சி செய்யுங்கள். அல்லது அவ்வாறு முடியவில்லை என்றால் இந்த குழியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி என்பது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றிகள். என் சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.